எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிக்சன் மீடியா. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு கோயில் திருவிழான்னு சொன்னால் அது கொல்லங்கோடு பத்திரகாளியம்மன் கோயில் திருவிழான்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இங்கே நடைபெறக்கூடிய அந்த குழந்தைகளுக்கான தூக்க நேர்ச்சின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பிரசித்தி பெற்றது. இது எல்லா வருஷம் வந்து பார்த்திங்க சொன்னால் பங்குனி மாதம் பரணி நாளில் நடைபெறக்கூடிய ஒரு விழா. இந்த தூக்க நேர்ச்சின்னு சொல்லக்கூடியது தொடர்ந்து ஒரு 200 வருஷத்துக்கு மேலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு விழா. ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்திங்க சொன்னால் 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து இங்கே தூக்க நேர்ச்சி வந்து நடத்துகிறாங்க. அதே மாதிரி நிறைய வருஷமாக திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த அம்மனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து பக்தர்களிடையே இருக்குது. அது மாதிரி தங்களுடைய குழந்தைகள் நோய் நொடி இல்லாமல் வாழணும், நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல ஆயுசோடு வாழணுங்கிறதுக்காகவே தங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து தூக்க நேர்ச்சி நடத்துகிறாங்க. இந்த திருவிழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம மாநிலத்திலேருந்து மட்டும் இல்லை, பக்கத்து மாநிலமான கேரளாவிலிருந்தும் அதிக மக்கள் இங்கே வராங்க. ஏன்னா கேரளா வந்து பக்கம்தான். இந்த தூக்க நேர்ச்சி நடத்துகிற அந்த வில்வண்டியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 4 தூக்கக்காரங்களை வந்து ஒரு பெரிய முழங்கம்பில் வந்து தொங்க விடுறாங்க. அவங்க கையில் அந்த குழந்தைய வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதை பார்க்குறப்போ வந்து எனக்கு ரொம்ப பயமாகவும் ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது. ஒரு குழந்தைய தூக்குறவங்க வந்து பார்த்திங்க சொன்னால் நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல விரதம் இருந்து தான் அந்த குழந்தைய தூக்கணுமா. அது மாதிரி அந்த வண்டி இழுக்கிறவங்களும் அப்படி தான் ரொம்ப ஆரோக்கியத்தோட நல்ல விரதம் இருந்து தான் அந்த வண்டி இழுக்கிறாங்க. வண்டி இழுக்கும்போது அவங்க கோஷம் போட்டு தான் அந்த வண்டியை இழுத்துகிட்டே போகிறாங்க. ஒரு வண்டியோட உயரம் வந்து பார்த்திங்க சொன்னால் சராசரியாக ஒரு 50 அடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ உயரத்தில் வந்து அந்த குழந்தைகளை தூக்கிட்டு ஒரே ஒரு முறை மட்டும்தான் அந்த கோயிலை சுற்றி வராங்க. இந்த தூக்க நேர்ச்சி வந்து பார்த்திங்க சொன்னால் காலையில் ஆரம்பித்து மறுநாள் காலையில் தான் அந்த தூக்க நேர்ச்சி வந்து முடியுது. நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த தூக்க திருவிழாவில் கலந்து கொண்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.